Closed doors, I'm a fool for your love. Hey guys, welcome back to the channel, the C2G Lifestyle. நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் மஸ்ட் ஹேவ் திங்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட எசென்ஷியலாக என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சம்மர் ஸ்கின் கேர் எசென்ஷியல்லேருந்து போகலாம். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சம்மரில் நல்ல வேர்க்கும். ஸோ நம்மக்கிட்ட நல்ல ஒரு கிளென்சர் இருக்கணும். ஸோ ஹார்ஷான கிளென்சருக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளான கிளென்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கிளென்சர் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளோடது. இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, சல்ஃபேட், பேரபன் ஃப்ரீ, சோப் கூட ஃப்ரீ தான் இதில். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸ்பான்சர்லாம் கிடையாது இந்த வீடியோவில், எல்லாமே என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். அடுத்த சம்மர் ஸ்கின் கேர் எசென்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் லோஷன் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். பட் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் சம்மரில் லோஷன் பேஸ் மாய்ஸ்சரைசர் போடவே முடியாது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே நியூட்ரிஜினாவோட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளம்மோட கிளாரிட்டி நைட் ஜெல் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ஒரு வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் சம்மர் ஸ்கின் கேர் எசென்ஷியல், சன்ஸ்க்ரீன். எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஆனால் நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலன்னா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் ஸ்கின், ஆனால் அது நமக்கே தெரியாது. ஸோ மறக்காமல் ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வீட்டிலே இருந்தாலும் பரவாயில்ல, சன்ஸ்க்ரீன் போட்டு நம்ம ஸ்கின்னை சன்கிட்டேருந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். இந்த ஸ்கின் கேர் எசென்ஷியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் ஃபேஸ் மிஸ்ட். இந்த ரோஸ் வாட்டர் ஃபேஸ் மிஸ்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுவும் இந்த சம்மர் அப்போ எடுத்து ஒரு இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, காமிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களே வேணா வீட்டில் ஓனாக ரோஸ் வாட்டர் மேக் பண்ணியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்தது கிளே மாஸ்க். கிளே மாஸ்க் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது நிறைய ஒரு ஆயில் கண்ட்ரோலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதுக்கு. அதுவும் சம்மரில் ஆயில் நிறைய செக்ரீட் ஆகிறதால இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபைனல் ஸ்கின் கேர் எசென்ஷியல் சம்மருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் பாடி கூலிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது ஹெட்டுக்கு அப்படி இல்லைனா ஃபேஸ்க்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு மாய்ஸ்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் நிறைய டைப்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சம்மர் ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பாடி கேருக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடி வாஷ். பாடி வாஷில் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஸ்மெல் இருக்கும். அதை போட்டு நம்ம குளிச்சாலே நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் பாடி வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் இங்கே பாடி ஷாப் போடுறது காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு லூஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டும். நெக்ஸ்ட் நம்ம பாடி கேர் எசென்ஷியல்ஸில் டியோஸ் வருது. நீங்கள் இந்த மாதிரி ரோலான்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரேஸ் மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணலாம். பாடி ஆர்டர் நிறைய வரும், ஏன்னா நல்லா ஸ்வெட் ஆகும்ல. ஸோ அதனால் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டியோஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நார்மலாக கிடைக்கிற லாவெண்டர் ஃபேஸ் மிஸ்ட் அப்படின்னா ரோஸ் மிஸ்ட் அதை வாங்கி நீங்கள் டியோஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நானே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தான் ஸ்விஃப்டாக போகிறேன். ஸோ அதனால தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பாடி கேர் எசென்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி மிஸ்ட். ஸ்வெட்டோட ஸ்மெல்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாடி மிஸ்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி மிஸ்ட் பர்ஃப்யூம்ஸை விட பாடி மிஸ்ட் ரொம்பவே பெஸ்ட், ஏன்னா அது ரொம்ப மைல்டாக இருக்கும். இது வெனிலா ஃப்ரேக்ரன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வெனிலா ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும்னா ப்ளம்ல வெனிலா வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு பாடி மிஸ்ட் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு கப் கேக் ஃப்ளேவர் வரும், சூப்பராக இருக்கும். பாடி கேர் எசென்ஷியல்ஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரேண்டமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வெளியில் போகிறப்ப நம்ம ஐஸும் தான் சன்னால் டேமேஜ் ஆகுது. ஐஸில் நம்மளால் எந்த க்ரீமும் போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஒரு கூலர்ஸ் போட்டு யூவி ரேஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப் எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டேன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறது கூலர்ஸ் மட்டும் சொல்லுவேன். ஸ்கார்ஃப் உங்களோட பர்சனல் தான். நெக்ஸ்ட் சம்மர் எசென்ஷியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்சார்பிங் ஷீட்ஸ். சம்மரில் ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆயில் வரும். ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இதை நாங்கள் வீட்டில் இருக்கப்போ யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வெளியில் எங்கேயா போனீங்கன்னா அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் மினிசோலேருந்து பிக் பண்ணியிருந்தேன். இது கேமமைல் ஆயில் வேரியன்ட், நல்லா தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு ஃபிலிம் எடுத்து நீங்கள் ஆயில் இருக்க இடத்துல பேட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஆயில் அழகாக அதிலே வந்துடுது. ஃபைனலாக சம்மருக்கு முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட். கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிங்க. அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்க ட்ரை பண்ணு. வெயிட் வீடியோ ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரே ஒரு செகண்ட் எடுத்து என்னோட சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஹிட் பண்ணிடுங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும்.
பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.